அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொத்து கொத்தாக ஆடைகளின்றி புதைக்கப்பட்ட தமிழர்கள் அதிரவைக்கும் செம்மண். தென்னிலங்கையைச் சேர்ந்த 4 பேர் நீரில் மூழ்கி பரிதாபமாக மரணம். தமிழ் கட்சிகளிடம் அனுர அரசு விடுத்துள்ள வேண்டுகோள். எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் நாட்டின் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். மின்சார கட்டணங்களை அதிகரிக்க நேரிடும், ரஞ்சன் ஜெயலால் தெரிவிப்பு. மட்டக்களப்பில் இன்று காலை பாரிய தீ விபத்து. சீமெந்தின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். இலங்கை பெண்களுக்கு அவசர எச்சரிக்கை, சமூக ஊடகங்களை நாடாதே. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் காணப்பட்ட மனித புதைகுழி ஆரம்பகட்ட அகழ்வின் போது இருந்து இன்றுடன் 19 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அடையாளம் காணப்பட்ட 19 எலும்புக்கூடுகளும் புதைகுழியிலிருந்து வெளியே மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்டுள்ள 19 எலும்புக்கூடுகளும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் சட்ட வைத்திய அதிகாரி குறித்த எலும்புக்கூடுகளை நீதிமன்றத்தின் பாதுகாப்பில் வைப்பிலிடுவார் என சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், யாழ் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் காணப்பட்ட மனித புதைகுழி பரிசாத்த அகழ்வு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜா அவர்களின் மேற்பார்வையில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த பரிசாத்த அகழ்வு பணியானது இன்றுடன் தற்காலிகமாக நிறைவுறுத்தப்படுகிறது. இந்த மனித புதைகுழி அகழ்வு பணியானது மேலும் 45 நாட்களுக்கு நீடிப்பதற்கு நீதவான் நேற்று அனுமதி அளித்திருந்தார். 45 நாட்களுக்கான அகழ்வு பணிக்கான பாதீடு இன்று சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் யாழ் நீதிமன்ற நீதவான் நீதிபதியிடம் ஒப்படைத்துள்ளார். இதற்கமைய அடுத்த 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்காக உத்தேச திகதியாக ஜூன் 26ஆம் தேதி நீதவான் அனுமதித்துள்ளார். குறித்த உத்தேச திகதிக்குள்ளாக சமர்ப்பிக்கப்பட்ட பாதீட்டின் நிதி கிடைக்கப்பெற்றால் 3ஆம் கட்ட அகழ்வு பணி உத்தேச திகதியில் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொலனறுவையில் ஏரியொன்றில் மூழ்கிய நிலையில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பொலனறுவையிலுள்ள பால எல் ஏரியில் நீந்தச் சென்ற 4 இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த 4 பேரும் ரத்மலானை பகுதியை சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொலனறுவை அரளகம்பின போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு கிழக்கில் மக்கள் வழங்கிய ஆணைக்கு மதிப்பளித்து உள்ளூராட்சி சபைகளை நிறுவ தமிழ் கட்சிகள் முன்வர வேண்டும். எந்த கட்சி அதிக ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதோ அந்த கட்சி ஆட்சியமைக்க ஏனைய கட்சிகள் இடமளிக்க வேண்டும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கருத்து கூறுகையில், மக்கள் ஆணையை மீறி எவரும் செயற்பட முடியாது. எனவே உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு கிழக்கில் மக்கள் வழங்கிய ஆணைக்கு மதிப்பளித்து தமிழ் கட்சிகள் செயற்பட வேண்டும். எந்த சபையில் எந்த கட்சி அதிக ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதோ அந்த கட்சி ஆட்சியமைக்க ஏனைய கட்சிகள் இடமளிக்க வேண்டும். அதை விடுத்து குறுக்கு வழியில் ஆட்சியை கைப்பற்ற தமிழ் கட்சிகள் முயற்சிக்க கூடாது. அது மக்கள் ஆணைக்கு செய்யும் துரோகமாகும் என தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. நாட்டின் ஊடாக மற்றும் நாட்டை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் அவ்வப்போது பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என்றும் வடக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் தென் மாகாணங்களிலும்
திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. மின்சார கட்டணங்களை அதிகரிக்க நேரிடும் என தேசிய மக்கள் சக்தியின் பிரதான தொழிற்சங்க தலைவர்களில் ஒருவரும் கடவல நகரசபையின் நகர பிதாவுமான ரஞ்சன் ஜேலால் தெரிவித்துள்ளார். கடவல பிரதேசத்தில் கண்காணிப்பு பயணம் ஒன்றை மேற்கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கட்டணம் ஒரு தொகையினால் உயர்வடையும் என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் மின்சார கட்டண அதிகரிப்பிற்கு எதிராக தாம் குரல் கொடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த மின் கட்டண அதிகரிப்பு நாட்டுக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று எனவும் மக்கள் அர்ப்பணிப்புகளை செய்ய வேண்டும் எனவும் கோரியுள்ளார். இதேவேளை எதிர்வரும் 6 மாத காலத்திற்கான மின்கட்டண திருத்தம் குறித்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்கட்டண திருத்தம் தொடர்பில் எதிர்வரும் 2 நாட்களில் அறிவிக்கப்பட உள்ளது. கடந்த காலங்களில் மின்கட்டண அதிகரிப்பு தொடர்பில் கடுமையான அதிருப்தியையும் எதிர்ப்பையும் வெளியிட்ட பிரதான தொழிற்சங்க தலைவர்களில் ஒருவராக ரஞ்சன் ஜேலால் திகழ்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு ஏறாவூர் மிச்நகர் தாமரைக்கேடியில் உள்ள பழைய இரும்பு கடையில் இன்று காலை பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நகரசபை தீயணைப்பு பிரிவு மற்றும் ஏறாவூர் நகரசபை பிரதேச பொதுமக்களின் உதவியுடன் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. தீயினால் பெருந்தொகையான பொருட்களும் சேதமடைந்துள்ளன. தீப்பரவல் குறித்து ஏறாவூர் போலீசார் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 50 கிலோகிராம் சீமேந்து மூட்டையின் விலையை அதிகரிக்க சீமேந்து நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி 50 கிலோ சீமேந்து மூட்டையின் விலை 100 ரூபாய் வீதம் அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முதல் இந்த விலை உயர்வு நடைமுறைக்கு வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 50 கிலோகிராம் சீமேந்து மூட்டையின் மொத்த விலை அதிகரிக்கப்பட்டாலும் சில்லறை விலையில் எந்த திருத்தமும் செய்யப்படவில்லை என்று சீமேந்து நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. சீமேந்து உற்பத்தி செலவுகள் அதிகரித்தே சீமேந்து விலை உயர்வுக்கு வழிவகுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சமூக ஊடகங்களின் வாயிலாக முகத்திற்கு பயன்படுத்தும் கிரீம் வகைகளை கொள்வனவு செய்யும் பெண்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சருமத்தை வெண்மைப்படுத்தும் கிரீம் உள்ளிட்ட மேலும் பல கிரீம்கள் அவற்றின் காலாவதி திகதி மாற்றியமைக்கப்பட்டு சமூக ஊடகங்களின் வாயிலாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு காலாவதியான கிரீம் வகைகளை விற்பனை செய்து வந்த கொழும்பு ராஜகிரிய பகுதியில் அமைந்துள்ள 2 கடைகளை பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ராஜகிரிய, ஒபேசேகரபுர மற்றும் அம்பகக சந்தி ஆகிய பகுதிகளில் உள்ள 2 கடைகளே பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையினால் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த விற்பனை நிலையங்கள் வெளிநாட்டில் தயாரிக்கப்படும் கிரீம் வகைகளின் காலாவதி திகதியை மாற்றி அதனை சமூக ஊடகங்கள் ஊடாக விற்பனை செய்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த 2 கடைகளிலும் இருந்த அனைத்து கிரீம் வகைகளையும் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளதாகவும் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.